வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல, வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட ஒரு வீரனோட கதை. பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு பழைய புத்தகத்தோட பக்கங்கள்ல இருந்து வெளிவந்திருக்கு. வாங்க அந்த மர்மமான வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, 1954ல வெளியான ஒரு புத்தகம். இதுக்குள்ளதான் நாம தேடுற அந்த வீரனோட கதை புதைஞ்சிருக்கு. ஆனா இதுல வெறும் கதையை மட்டும் சொல்லல, இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் தனக்கு இருந்த ஒரு பெரிய பயத்தையும் அதுல பதிவு செஞ்சிருக்காரு. புலவர் குழந்தை இந்த புத்தகத்தோட முன்னுரையில என்ன எழுதுறாரு பாருங்க. அவங்க இந்த கதைய புதைக்க பாக்குறாங்க, மீதி சொன்னா தண்டிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய மிரட்டல் இருந்திருந்தா இப்படி ஒரு முன்னுரை எழுத வேண்டிய அவசியம் வந்திருக்கும். இது ஏதோ தடை செய்யப்பட்ட ஒரு உண்மையை நாம தேடி போற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது இல்லையா? சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். எதுக்காக இந்த கதைய சொல்லியே ஆகணும்னு அந்த ஆசிரியர் அவ்வளோ மெனக்கெட்டாரு? ஏன் இந்த வரலாறு இவ்ளோ முக்கியம்னு அவர் நினைச்சார்? அதாவது, இது அவருக்கு ஏதோ லைப்ரரியில படிச்ச விஷயம் இல்ல. சின்ன வயசுலயே அவர் காதுல கேட்ட கதை. தலைமுறையா சொல்லப்பட்டு வந்த ஒரு கதை. ஆனா காலப்போக்குல அது அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு தவிப்பு. சொல்லப்போனா இது அவரோட ரத்தத்துல ஊறின ஒரு வரலாறு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆசிரியரோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. காலனி ஆதிக்கம் நம்ம உள்ளூர் ஹீரோக்களோட கதைகளை வேணும்னே மறைக்குது, அழிக்குதுன்னு அவரு உறுதியா நம்பினாரு. அந்த அடக்குமுறைக்கு எதிரா போராடுறது தான் அவரோட முக்கிய நோக்கமா இருந்திருக்கு. அப்போ யார் அந்த தீரன் சின்னமலை? அவங்க புதைக்க நினைச்ச அந்த மாவீரன் யாரு? அவரோட பின்னணி என்ன? இந்த புத்தகத்துல எடுத்த உடனே அவர் யாருன்னு சொல்லல. முதல்ல அவர் எங்கிருந்து வராருன்னு ரொம்ப ஆழமா பதிவு செய்றாங்க. அவரோட வம்சாவளி சர்க்கரை மரபு, அதாவது கொங்கு நாட்டு பகுதியில தலைமை பண்புக்கும் வீரத்துக்கும் பெயர் போன ஒரு வம்சம். இதை இன்னும் தெளிவா சொல்றாங்க பாருங்க. முதல்ல சர்க்கரை குலம், அது ஒரு தலைவர்கள் பரம்பரை. அந்த பரம்பரையில தான் 1756ல தீர்த்தகிரி சர்க்கரை, அதாவது நம்ம தீரன் சின்னமலை பிறக்கிறார். பாத்தீங்களா, அவரோட வீரம்ங்கிறது ரத்தத்திலேயே ஊர்னது, அது தற்செயலா வந்தது இல்ல. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். அவர் வெறும் போர் வீரர் மட்டும் கிடையாது. தமிழ் இலக்கியம், இலக்கணம், அறநெறிகள்னு எல்லாத்திலையும் கரை கண்ட ஒரு அறிஞர். அதனாலதான் அவர் வெறும் வீரர் இல்ல, ஒரு பண்டித போர் வீரர். தன் மண்ணோட கலாச்சாரத்தோடையும் மொழியோடையும் ரொம்ப ஆழமான தொடர்புல இருந்திருக்காரு. சரி, இப்படிப்பட்ட ஒரு அறிவும் வீரமும் சேர்ந்த ஒருத்தரோட புரட்சி பாதை எப்படி இருந்திருக்கும்? அது சாதாரணமானதா இருந்திருக்க முடியுமா? இந்த புத்தகத்தோட பொருளடக்கத்தை பாருங்களேன். இதுவே ஒரு கதை சொல்லுது. காலனித்துவத்துக்கு எதிரா அவர் எப்படி போராடினாருங்கிற முழு வரைபடமே இதுல இருக்கு. இது வெறும் அத்தியாயங்களோட பட்டியல் இல்ல, ஒரு வீரனோட வாழ்க்கை பயணத்தோட ஒவ்வொரு முக்கியமான கட்டமும் இதுல அடங்கியிருக்கு. ஒவ்வொரு தலைப்புமே அவரோட வாழ்க்கையோட ஒரு திருப்பு முனை. முதற்போர்ல ஆரம்பிச்சு தனக்குன்னு ஒரு குதிரைப்படையை உருவாக்குனது, அப்புறம் அந்த புகழ்பெற்ற ஓடாநிலை போர், எதிரிகளை தடுக்க பீரங்கி படையை உருவாக்குனது, கடைசியா சூழ்ச்சியால சிறையில் சின்னமலைன்னு அடடா ஒரு முழு வாழ்க்கை போராட்டமே கண்முன்னாடி வருது இல்லையா? இப்போ நாம மறுபடியும் ஆசிரியரோட ஆரம்ப கட்ட கேள்விக்கே வரோம். எதுக்காக இந்த ஹீரோக்களை நாம நினைச்சு பார்க்கணும்? இந்த கதைகளால நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஆசிரியரோட இந்த கேள்வியை கேளுங்க. சுதந்திரம், எதிர்ப்பு, தியாகம், இந்த மூணும் தான் சின்னமலையோட அடையாளம்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒருத்தரோட கதையை எப்படி நாம மறக்க முடியும்னு நம்ம மனசாட்சியே உழுக்குற மாதிரி கேட்கிறாரு. இந்த கேள்வி நமக்கும் தான். கடைசியா அவர் நமக்கு என்ன சொல்ல வரார்னா, இது வருங்கால சந்ததிக்கு ஒரு தெளிவான வரலாறா இருக்கணும். இது வேற யாரோட கதையும் இல்ல, இது அவங்களுடைய சொந்த வரலாறு. ஆமா, நம்ம வரலாற்றை நாம தெரிஞ்சுக்காம வேற யாரும் தெரிஞ்சுக்க போறா இல்லையா? ஆக இந்த புத்தகம் வெறும் தீரன் சின்னமலையோட கதையை மட்டும் சொல்லல, நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுக்குது. உங்க குடும்பத்துல, உங்க ஊர்ல, உங்க பகுதியில இப்படி மறக்கப்பட்ட ஹீரோக்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க கதைகளை தேடி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை இல்லையா? யோசிச்சு பாருங்க.